ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 3rd சாப்டர். சரிங்களா? ரொம்ப பெரிய பெரிய சாப்டர்ஸே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தான். இதை 3 மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அது எப்படி இருந்தாலும் இதுவும் ஓரளவு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் கிளாஸஸ் ஆரம்பித்தா தான். சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த சாப்டரோட நேம் பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். என்ன இன்ட்ரடக்ஷன்? டேட்டாபேஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நாம் இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டேட்டாபேஸ் அப்படின்னாவே அது கண்டெய்ன்ஸ் கண்டிப்பாக டேபிள்ஸாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக அட்டெண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், அதுக்கப்புறம் மார்க் ரெஜிஸ்டர் இருக்கும், அப்புறம் ஃபீஸ் ரெஜிஸ்டர் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதில் 2 செக்ஷன்னா 2 செக்ஷனில் அதோட 2 செக்ஷனில் இருக்கக்கூடிய பாய்ஸு கேர்ள்ஸு, இவங்க எத்தனை டைம் கட்டியிருக்காங்க, அவங்க எத்தனை டைம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற நாம் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிளாக வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை ஃபர்தராக ப்ரொபோசல் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. DBMS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ லெட்ஸ் அஸ் பிரேக் டவுன் த வேர்ட்ஸ் தே ரியலி மீன். என்னன்னு பாருங்கள். A database is a place where we store, retrieve and manage the data. டேட்டாபேஸ் அப்படின்னா நாம் தேக்கி வச்சுக்கலாம், திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம், அது மூலமாக ஒரு சில நிர்வாகத்தை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வாட் த டேட்டா தென் டேட்டானே உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேட்டா அப்படின்னா என்னது சார்? டேட்டான்னு என்ன? ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரியல் வேல்ல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல். சரி, ஓகே. மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் நேம், யுவர் ஃபேவரட் கலர் எக்ஸட்ரா. காம்ப்ளெக்ஸ் டேட்டா லைக் astronomical data that scientists handle. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா the database management system, the management system refers the set of programs to manage the data we have with the various actions like storing, retrieving, filtering. இப்போ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு டேட்டா, ரெக்கார்ட்ஸு, டேபிள் இது எல்லாமே சொல்கிறோம். இப்போ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னாவே ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, அது மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே. ஓகேவா? ஸோ நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில கம்ப்யூட்டரைஸில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ் சிஸ்டம் என்னென்னா MySQL, Oracle, அந்த RDBMS இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, இது 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, MySQL அண்ட் Oracle. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். டிபிஎம்எஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மார்க்கு கம்பல்சரி கேட்பான், வாய்ப்புகள் இருக்குது நிறையா. பார்த்துக்கோங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனா இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு தெரியும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரி, இப்போ டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது என்னது? அது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அது மேனேஜ் பண்ணுறதுக்கும். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு நம்ம பார்த்தோமே, ஸ்டோரிங், ரிட்ரைவிங், ஃபில்டரிங், இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் என்னது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இது என்ன யூசருக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா the DBMS provides a user and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. Systematic. மேனுவல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேனுவல் அப்படின்னா நம்ம கை வழியில் செய்யக்கூடியது, ஒரு எழுதுறதோ இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை நம்ம மேனுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னது? கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே என்னது? அதை சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். சரி, ஓகே. அப்போ இந்த டிபிஎம்எஸ் என்ன கொடுக்குது? சிஸ்டமேட்டிக்கான இருக்கக்கூடிய ஒரு பாத் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஓகே. இந்த 2 மார்க்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக இருக்குது, நான் சொல்கிறேன். சரியா? இது ஒரு ஹோம் ஒர்க்கு. இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு உங்களுக்கு ஹோம் ஒர்க். அடுத்து வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ்? எந்த வகையான டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம் டேட்டாபேஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் டேட்டாபேஸ் we should be grouping only related data together and storing them under a one group name is called a table. அதாவது
எந்த மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அட்டெண்டன்ட் ரிஜிஸ்டரில் கண்டிப்பாக நம்ம என்ன வச்சுருப்போம், ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், கம்யூனிட்டி, பேரண்டல் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இதெல்லாமே இருக்குமா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம பேரண்ட் நம்பர் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் நம்ம அட்ரஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கலந்து கொடுத்துருப்பாங்களா? அப்படிலாம் இருக்காது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா ஃபீல்டுமே, அது எல்லா ரிலேட்டட் ஃபீல்ட்ஸுமே என்ன பண்ணியிருக்கணும், ஃபில் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துருக்கணும். சரியா? ஸோ அப்போ எல்லாருக்குமே இது காமன். அதனால தான் ரிலேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குரூப்பிங் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி, எந்த மாதிரியான எப்படிலாம் கடந்து வந்திருக்கு, எப்படிலாம் அதை உருவாகி வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பரிமாண வளர்ச்சி பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. The concept of storing data started before 40 years in various formats. இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயம் 40 வருஷத்துக்கு முன்னாடியே வேறு விதமான பரிமாணங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. In earlier days, they have used punched card technology to store data. ஞாபகம் இருக்கா? punched cards யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? எப்போது ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில். ஓகே, அதெல்லாம் பார்த்துருந்துடும். சரியா? ஸோ அப்போயே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பஞ்சு கார்ட்ஸாக பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அப்போ அதில் ஃபைல்ஸாக கொடுத்துருந்தாங்க. த ஃபைல் சிஸ்டம் வேர் நோன் ஆஸ் ப்ரெடிசஸர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம் டிபிஎம்எஸ் சிஸ்டத்துக்கு முன்னோடி என்னது ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரிங்களா? வேரியஸ் ஆக்சஸ் மெத்தட்ஸ் இன் ஃபைல் சிஸ்டம் வேர் இண்டெக்ஸ்ட், ரேண்டம் அண்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். ஸோ அந்த ஃபைல் சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த ஆக்சஸிங் மெத்தட்ஸ் இருந்தது அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்படின்னா இல்லை, ஒன்று நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு நகை கடைக்கே போன வச்சுக்கோங்கன்னா, ஒரு எந்த ஜுவல்லாக இருந்தாலும் ஒரு தோடுலேருந்து இல்லை இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேக் கட்டி விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதில் பற்றின இட் கண்டெயின்ஸ் சம் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தட் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரி, அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் அப்படின்னா அதுக்கு இந்த டேகுக்குள்ளே என்ன மாதிரி அந்த டேகோட அந்த என்னது கொலுசு இத்தனை கிராம் இருக்குது, இவ்வளோ ரேட் இருக்குது அப்படிங்கிறதோட அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அப்படின்னா அதோட ஃபைல் நேம், அதில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையுமே கொடுக்கும். அதே மாதிரி ரேண்டம் குத்து மதிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்னா சீக்வென்ஷியல் வரிசையாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்சஸிங்லாம் இருந்தது அந்த ஃபைல் சிஸ்டத்தில். ஓகே, ஃபைல் சிஸ்டம் ஹேட் அ மோர் லிமிடேஷன்ஸ் லைக் கிவன் இன்ஸ்டான்ஸ். அது ஒரு சின்ன ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னாலும் என்ன இருந்தது, நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருந்தது. திஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் இன் த சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன். அப்போ ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ண வேண்டியதாகவும் கேர்ஃபுல்லாக ரிட்ரைவ் பண்ண வேண்டியதாகவும் இருந்தது. சரியா? ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் நீடட் டியூரிங் த கரண்ட் டிரான்சாக்ஷன். When multiple users do the transaction by accessing same object at the same time, the transaction is known as concurrent transaction. இப்போ ஒரே டேட்டாவை 2-3 பேர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா ஸோ அதை தான் கன்கரண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது டு ப்ரிவெண்ட் த கான்ஃப்ளிக். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டை கான்கரண்ட் ட்ரான்சாக்ஷனை எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, அப்டேட் த ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் த அதர் யூசர் அண்ட் சீரியலைஸ்ட். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ஏடிஎம்கே போகிறோம் அப்படின்னா இப்போ 4-5 பேர் ஒரே முட்டுக்காக போய் சேர்ந்து நம்ம ஒரே டைமில் எடுக்க முடியாது. ஒரே ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம 4-5 பேர் எடுக்க முடியாது ஒரே டைமில். சரியா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த யூசருக்கு என்ன பண்ணுறோம், ஒரு சில மாதிரி நம்ம ஐசோலேஷனோ இல்லை மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வெயிட்டிங் அது இருக்கக்கூடிய மெத்தடோ நம்ம கொடுக்குறோம். சரி, அந்த மாதிரி இருந்தது அப்போதில். ஸோ அதை தான் என்ன சொன்னிச்சுன்னா டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து இதை பாருங்கள். கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். இட் இஸ் எ டிபிஎம்எஸ் மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் டேட்டா ஷேரிங். When the same data is shared among multiple users, proper access control is needed to privilege of changing the applications and data items is controlled through locking. Concurrency control. ஸோ இந்த மாதிரி கான்கரன்சி ஒரே டைமில் இந்த மாதிரி ஆகிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மெக்கானிசத்தை டிவிஎம்எஸ் மெக்கானிசம் டேட்டா ஷேரிங் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ த சேம் டேட்டா ஷேர்ட் அமாங் த மல்டிபிள் யூசர்ஸ், ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறதும், அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதும் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படின்னா லாக்கிங் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் மூலமாக. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான 5 மார்க் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ். டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ்.
Okay, the database technology comes into existence in terms of models with a relational and object relational behavior. அதாவது ரிலேஷனல் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு என்ன? ஹைரார்க்கிக்கல் நாம் இதை பற்றி படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டேட்டாபேஸ் டைப்ஸில் ஹைரார்க்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல் படித்ததில் இங்கே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டெஃபினேஷனாக கொடுத்துருக்கா. இது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாபேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் ஒன்று இருக்குது, நெட்வொர்க் மாடல் ஒன்று இருக்குது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷனல் மாடல் ஒன்று இருக்குது, அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. மொத்தம் 4 தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இதுங்க பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியில் யார் இருப்பாங்க? கம்பெனி, அதோட யூசர்ஸ் இருப்பாங்க, அது கம்பெனியில் மெஷின்ஸ் இருக்கும், கம்பெனி டிவைசஸ் இருக்கும், அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். யூசர்னால் யார் யார் இருப்பாங்க? மார்க்கெட்டிங் இருப்பாங்க, பர்சனல் இருப்பாங்க. மெஷின்ஸில் என்னென்ன மெஷின்ஸ் இருக்கும்? மேனுஃபேக்சரிங் இருக்கும், டிஸ்பேட்ச் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். டிவைசஸ் என்ன இருக்கும்? சிஸ்டம்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸு இருக்கும், அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக என்ன இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே கண்டெய்னராகவும் ஆப்ஜெக்டாகவும் என்ன பண்ணியிருப்பாங்க? க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் என்னென்னா, இப்போ பாருங்கள், ஒரு பெரிய கம்பெனியில் அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ், ஒன்லி இருக்கக்கூடிய சப்டிவிஷன், அது ஒன்லி இருக்கக்கூடிய சப்டிவிஷன், அது வரைக்கும் கரெக்டான லாஸ்ட் இன்னொரு வரைக்கும் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். அது இப்போ திருப்பி பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஐபிஎம்மோட ஃபஸ்ட்டு டிபிஎம்ஸ் தான் என்னது? ஐஎம்எஸ், அதாவது ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். சரி, ஈச் ரெக்கார்ட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் இன் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக என்ன பண்ணும்? ஒரு பெற்றோர் குழந்தை உறவு முறையில், அதாவது பார்த்திங்கன்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பார்த்திங்கன்னா மேலே இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். இது அப்படியே தலைகீழாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா மரம் மாதிரியே இருக்கும். சரியா? ட்ரீ லைக்ஸ் வந்து கிளச்சிக்கிட்டு போகும் இல்லையா? மரம்னா கண்டிப்பாக கிளை பிரிப்புகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கிளச்சிக்கிட்டே போகும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா so the collection of record was called record types which are equivalent to the tables in relational model. relational models equivalent இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. எப்படின்னா லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா. ரிடண்டன்ட் அப்படின்னா டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணக்கூடிய கம்மியான டேட்டாவாக இருக்கும். ரொம்ப எஃபிஷியன்ட் சர்ச்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டேட்டா இன்டெகிரிட்டியாக இருக்கும். டேட்டா இன்டெகிரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற டேட்டாவை நம்ம ரொம்ப ஒரு ப்ரீசிஸாக வந்து ஒரு வைக்கிற மாதிரி. இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒரு ஒருங்கிணைச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி அதே மாதிரி செக்யூராக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதோட அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரிடண்டன்ட் டேட்டா, எஃபிஷியன்ட் சர்ச், data integrity, security. This model also have a few limitations like complex to implement and difficulty in handling many-to-many relationship. Many-to-many relationship, அதாவது ரிலேஷன்ஷிப் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்னு சொல்லி ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் படியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் நெட்வொர்க் மாடல். என்ன மாடல்? நெட்வொர்க் மாடல். ஸோ இது ஃபஸ்ட்டு டெவலப்டு நெட்வொர்க் டேட்டா மாடல் வாஸ் ஐடிஎஸ். சரியா? ஹனிவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி. இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் அப்படிம்பாங்க. நெட்வொர்க் மாடல் இஸ் அ சிமிலர் ஹைரார்க்கிக்கல் மாடல் எக்ஸப்ட் தட் திஸ் மாடல் ஈச் மெம்பர் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் ஓனர். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஓனர் இருக்கலாம். நிறைய ஓனர்னா நிறையா பேரண்ட் இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஓகே, த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஹேண்டில் இன் பெட்டர் வே. மெனி டு மெனினா ஒரே டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை, நம்ம கூகுள் சர்ச்சோ இல்லை மெயிலோ இல்லை வேறு ஏதாவது வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமில் ஒருத்தர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்? நினச்சி பாருங்கள். சரியா? ஸோ அப்போ அதெல்லாம் என்ன? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஃபேஸ்புக் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தா அப்படின்னா ஒரே டைமில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யூசர் பயனாளிகளுக்கு கண்டிப்பாக அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமில் ஃபேஸ்புக் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். சரியா? ஸோ அப்போ இதை தான் இங்கே சொல்ல வராங்க. அதாவது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஹேண்டில் இன் அ பெட்டர் வே. திஸ் மாடல் ஐடென்டிஃபை 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா அண்ட் லாங்குவேஜ். சரியா? இது 3ஐயும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 3 தனியாக 3 மார்க்ஸில் கேட்கலாம். நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது டேபிள் கிரியேஷன்.
அடுத்து சப்ஸ்கீமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் யூசர். சரிங்களா, டேட்டாபேஸ் அந்த யூசர் இருக்காங்களா அவங்களோட கண்ட்ரோல்ஸ். அடுத்து லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க, பேசிக் ப்ரொசீஜரல் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறது தான். சரியா, த மேஜர் அட்வான்டேஜ். இப்போ ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி, இந்த ரிடண்டன்சி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட அட்வான்டேஜ் பார்த்தோம். நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எபிலிட்டி டு ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ். நிறைய ரிலேஷன்ஷிப் டைப்ஸு கண்டிப்பாக இதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி டேட்டா ஆக்சஸ் அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இந்த 4மே இருக்குது. ஸோ இந்த 4மே 2 மார்க்கில் கேட்பாங்க. சரியா, நெட்வொர்க் மாடலுக்கும் அதே மாதிரி அந்த ஹைரார்க்கியல் மாடலுக்கும் தனித்தனி டிஃப்ரென்ஸாக கூட கேட்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்லி இந்த 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மாடல். இதோட ஒரு சில டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான். சரியா, சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஆரகல், டேட்டாபேஸ் 2 இந்த மாதிரி கமர்ஷியல் ரிலேஷனல் மாடல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது என்னென்னு பாருங்க. ரிலேஷன் மாடல் இஸ் டிஃபைன் வித் 2 டெர்மினாலஜிஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்ஸ் அண்ட் ஸ்கீமா. இன்ஸ்டன்ட் அப்படின்னா டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். ஸ்கீமா அப்படின்னா ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் த நேம் வித் த டைப் ஆஃப் ஈச் காலம். ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேமு டைப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிலேஷன் அப்படின்னா டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் அட்ரிபியூட்ஸ் அண்ட் டுப்பிள்ஸ். அப்போ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா காலத்தை தான் அட்ரிபியூட்டுங்கிறோம், டுப்பிள்ஸ் அப்படின்னா ரோஸை தான் டுப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இது நோட் பண்ணிங்க. இது ஒரு தனி 2 மார்க். அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இது பார்த்தீங்கன்னா இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. திஸ் மாடல் இன்கார்பரேட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ். ஓகே, practically this model serves the base relational model. Object oriented model uses small reusable software known as objects. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், எல்லாமே எல்லாரோடையுமே மிங்கிளாக இருக்கும். சரியா, டிபார்ட்மெண்ட்டு, அட்ரஸ்ஸு, சேல்ஸ் பர்சன். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு இதோட ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் பர்சனுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்னா ஒர்க் தான். சேல்ஸ் பர்சனுக்கு அட்ரஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், அவன் இருக்கிற இடம். சேல்ஸ் பர்சனுக்கு ஒரு என்டிட்டி பாருங்கள், அவருக்கு பேர் இருக்கும், நேம் இருக்கும், அவர் ஒரு சம்பளம் வாங்குவார். சேல்ஸ் பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் வச்சுருப்பார். சேல்ஸ் பர்சன் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டில். அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நேமு, நம்பரு, சிட்டி, ஸ்டேட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட ஒட்டுமொத்த ஃபைல். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன ஆப்ஜெக்டை கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட் கன்சாலிடேட் டு த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வச்சுருப்பாங்க. சரி ஓகே, இதோட யூசஸ் பாருங்கள். ஸ்மால் reusable software known as objects. These are stored in an object-oriented database. This model efficiently manages a large number of different data types. Different data typesல கூட அது இல்லாமல் நிறைய நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கக்கூடியதுலேயும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மோரோவர் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில் எஃபிஷியன்ட்லி யூஸிங் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஊப்ஸில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்லேயும் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸிட்டியாக இருக்கக்கூடியதையும் நம்ம அதை டேக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சரி ஓகே, நம்ம இந்த 5 மார்க் கூட போதும் முடிச்சுக்கலாம். சரியா, இந்த 5 மார்க் தான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. அதே மாதிரி டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன் இல்லையா, இது ரெண்டும் நீங்கள் ஹோம் ஒர்க்காக எழுதி காட்டுங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.